வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை சஷ்டி திதி. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற டப்பாவுக்கு அடியில இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும். கடனாளியா இருக்கிறவங்களுக்கு கூட கோடீஸ்வர யோகம் நிச்சயமா தேடி வரும்னே சொல்லலாம். கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம கோடீஸ்வர யோகமும் ஏற்பட்டு கோடீஸ்வரர்களா வாழக்கூடிய வாய்ப்பும் நமக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அந்த வகையில இந்த நாள் நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அங்காரகனோட பரிபூரணமான அருளை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது நவராத்திரி நாட்கள். அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கும், நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும், கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு வரி மந்திரத்தை நாம பார்க்க போறோம். அடுத்ததா 2வது பரிகாரம், நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீர்றதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு இன்னைக்கு நாம முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாட செய்யணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். இன்னைக்கு இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோவில்ல, முருகன் கோவில்ல உட்கார்ந்துகிட்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். மத்தபடி சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம். இப்போ இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க வேற எப்பெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்லயும், ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி திதிகள்லயும், கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லயும் இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம். அந்த முருகப்பெருமானோட அருள் நிச்சயமா பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மந்திரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. சிம்பிளா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், தினமுமே நாம நம்ம பூஜை அறையில நெய்வேத்தியம் வைக்கிறது நல்லது. அந்த வகையில இன்னைக்கு உங்களால எந்த நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறை முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்கன்னா விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பொதுவா உங்க வீட்டுல இருக்கிறவங்க பேர்ல இருக்கிற கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதும். தனித்தனியா ஒவ்வொரு கடனுக்கு பிரார்த்தனை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அந்த மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ.
இதுதான் அந்த மந்திரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம்னே சொல்லலாம். எல்லாராலையும் ஈஸியா சொல்ல முடியும். 108 முறை சொல்றதுக்கு நமக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இப்படி 108 முறை சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா 27 முறை 27 டைம்ஸ் மட்டுமாவது சொல்லுங்க. ஆனா 108 முறை சொல்லும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்னா அங்க 108 தடவை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் உங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. அடுத்ததா 2வது பரிகாரம். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் எந்த ஒரு டப்பாக்கடியில எந்த ஒரு பொருளை நாம மறைச்சு வைக்கணுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது முழுக்க முழுக்க தாந்திரிக பரிகாரம். அதனால எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரம், அதாவது மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள, நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்படி குறிப்பிட்ட இந்த 2 நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இருந்தாலும் செவ்வாய் ஹோரை நேரத்தை நாம பயன்படுத்திக்கும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், இதுல ஏதாவது ஒண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிஜில் சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க மனசுக்குள்ள சந்தோஷமான மனநிலையில கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு இந்த பேப்பரை நீங்க தேய்ங்க. அதாவது உங்க உள்ளங்கையில படுற மாதிரி இந்த பேப்பரை வச்சு நீங்க தேய்ங்க. இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு வந்து உங்க கிச்சன்ல துவரம்பருப்பு டப்பாவுக்கு அடியில நீங்க வச்சிருங்க. துவரம்பருப்பு இருக்கக்கூடிய டப்பாவுக்கு உள்பக்கம் நீங்க வைக்க வேண்டாம், வெளிப்பக்கம் அந்த டப்பாவுக்கு அடியில நீங்க வச்சிருங்க. உங்க வீட்டுல துவரம்பருப்பு டப்பாவோட சைஸ் என்னவோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டப்பாவுக்கு அடியில இந்த பேப்பர் நீங்க வச்சிருக்கிறது வெளியில இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனால இந்த டப்பாவை விட சின்ன சைஸ்ல பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெளியில தெரியாது. சரி, இப்படி இந்த பேப்பரை வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு அந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. துவரம்பருப்பு அங்காரகனுக்குரிய தானியம். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவையும் கோடீஸ்வர யோகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி துவரம்பருப்புக்கு அடியில வைக்கக்கூடிய இந்த சிஜில் சிம்பல் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செஞ்சீங்கன்னா நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்.
நன்றி.